குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 5 யூனிட்ஸ் தரவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து பத்தாது. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு யூனிட்டாக முடிச்சுட்டு ஒரு யூனிட்டுக்கு டெஸ்ட் வைக்கிறோம், ரைட்? ஸோ டோட்டலாக முடிச்சுட்டு மெயினாக நம்ம டெய்லி டெஸ்ட் வைக்கும்போது தான் இன்னும் நாலேஜ் டெவலப் ஆகும். இப்போல்லாம் நீங்கள் அதெல்லாம் சும்மா, ரைட்டா? ஸோ டெய்லி டெஸ்ட் வைக்கும்போது நான் சொல்லுவேன் நான் ஷெட்யூல் எப்போன்னு சொல்லிட்டு, அதை வந்து நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ உதாரணமாக இப்போ எல்லாமே இப்போ ஜாபுக்கு போயிட்டு வராங்கன்னா ஒரு 8 o'clock பண்ணுறோன்னா 8 to 8:30, ரைட்டா? அந்த டைமுக்குள்ளே ஒரு 10 கொஷின் டெய்லி டெஸ்ட்டு. ஸோ 8 to 8:30, அந்த 8:30க்குள்ளே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஆன்சர் அனுப்பிச்சிடணும். லைவாக நான் தரப்போல தான். ஸோ 8 o'clock 7:50 அதான் சொல்கிறது, நான் 7:55ன்னு வச்சுப்போம். 7:50 நம்ம கொஷின் அனுப்புகிறோன்னா 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ½ an hour தான், 8:30. ஸோ 8:30னா ஸோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டோ எடுக்க போகிறேன் அந்த கீ எழுதி முன்னாடியே எழுதி வச்சிங்க. 10 கொஷினுக்கு இப்போ ஏறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 1க்கு A 2க்கு B இப்படி ஏறது பெரிய விஷயமே கிடையாது. பட்டு அந்த ஆப்ஷன் ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 5 minutes தான் டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா உங்கள் இஷ்ட டைம் எழுதும்போது உங்களுக்கு எது எவ்வளோ தெரியுதுன்றது தெரியாமல் இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுது. அந்த டெய்லி 10 கொஷின் ஏறும் பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸே இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ டெய்லி 8 to 8:30 நான் ஒன்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணல எல்லாமே. ஏன்னா நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டு வர்றதுனா கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அது டெய்லி யார் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிறீங்களோ அவங்க தான் வேலைவாய்ப்பு பிரகாசம் இருக்கும், ரைட்டா? ஸோ ஒரு கொஷினுமே ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக தான் வரைக்கும் போகும். ஏன்னா தியரி வந்து அது நம்ம வீக்லி ஒன்ஸு நம்ம மொத்தமாக ஒரு 50 கொஷினோ இல்லை 100 கொஷின் தியரி பார்ட்டு தனியாக வச்சுக்கலாம். பட் ஒரு யூனிட்லேயும் டிஃபிகல்ட்டான டஃப்பான கொஷின்ஸ், ரைட்டா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அவசரப்படாதீங்க. அதாவது எல்லாத்தையும் வந்து அப்படியே போய்ட்டு ஆக்சுவலாக வந்து சார் நாங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் சார், தர முடிச்சிருந்தோன்னா ஒரு கொஷின் கேட்டால் தெரிய மாட்டுது, ரைட்டா? ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாக யூனிட்டை தரவாக இருக்கும். எப்படின்னா சப்ஜெக்ட்னா அந்த சிலபஸ் இருக்கும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போர்ஷன் முடிச்சிட்டோன்னா டெய்லி டெஸ்ட் நம்ம வைக்க போகிறோம். அந்த டெய்லி டெஸ்ட்டு தான் உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ண போது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது, ரைட்டா? அந்த டெய்லி டெஸ்ட்டு வந்து யார் கரெக்டாக எழுதிங்களோ, ஸோ ஏதாவில் அப்படியே காரணம் சொன்னீங்கன்னா அடுத்த டெஸ்ட் கொஷின் அனுப்ப மாட்டேன். இது லைவாக நடக்கிற போல் தான். 8 o'clock அப்படின்னா 8 to 8:30. ஸோ ஒரு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இல்லை பின்னாடி 10 நிமிஷம் அதுக்குள்ளே எனக்கு அந்த கீ வந்துடணும், ரைட்டா? ஸோ ஒரு நோட்டை போட்டு உங்கள் நேமை போட்டு டெஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் உங்கள் மார்க்கு நீங்கள் என்னென்ன எடுத்துருக்கின்றது உங்களுக்கே நான் காட்டுவேன், ரைட்டா? ஸோ ஒரு அட்டண்டன்ஸ் போல் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் உங்களைய இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறத்துக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ வைக்கிற டெஸ்ட்டு வாரம் சில பேர் என்ன பண்ணுவோம், வருஷத்துக்கு சார் 1.5 மணி நேரம் ஆச்சு சார், 2.5 மணி நேரம் ஆச்சு சார், டெஸ்ட்டே ஆகலை சார், இதெல்லாம் நான் எதுவுமே கன்சிடர் பண்ணல, இதில் கணக்கில் எடுத்துக்கல. அப்போ நம்ம சென்டரில் ஒரு குறிப்பிட்ட இந்த வாட்டி 21 ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக தான் இவ்வளோ ஆர்டர் பண்ணுறது, ரைட்டா? ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அது உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த இயரில் ஒரு லாட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி வைக்கணுன்ற வெறித்தனமாக இறங்கியிருக்கோம் நம்ம, ரைட்டா? அதுதான் இவ்வளோ ஆர்டர் பண்ணுறது, எஃபெக்ட் போட்டுறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து போர்ஷன் விருதுன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி அந்த கொஷின்ஸ் டெய்லி ஆன்சர் அப்போயே 8:30க்கு நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 8:30க்கு நினைப்பீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே 9 o'clock உடனே இமிடியேட்டாக அதுக்கு ஆன்சர் கீ, டீட்டெயில் ஆன்சர் கீ மெயினாக ரீசனாக தான், ரைட்டா? ஸோ தெரியல இல்லைன்னா அந்த 10 கொஷினுக்கும் டீட்டெயிலான ஆன்சர் எப்படி ஷார்ட்கட்டில் போடுறோம், அன்னி கொஷின் அன்னி தரோம். இது எவ்வளோ வேலைன்றது உங்களுக்கு தெரியாது. எந்த சென்டரில் இது வரைக்கும் அப்படி பண்ணலை. ஒரு கொஷின் போடுவாங்க, 2 கொஷின் போடுவாங்க, கொஷின் ஆகிட்டே. ஆனால் ஒரு நாளைக்கு 10 கொஷின் போடுறன்றது அது அந்த டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்கள் வேலைவாய்ப்பு யாராலையும் மறுக்க முடியாது. தெரியாத கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிது, கீ ஆன்சர் டீட்டெயில் ஆனும்போது தெரியாத கொஷின் ஆன்சர் தெரிஞ்சிடும், ரைட்டா? ஸோ அதனால் இது முன்னாடியே வச்சு ஆரம்பிக்க வேண்டியது. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கொரோனாவில் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இதை வந்து நம்ம உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். இந்த டெஸ்ட்டு தான் உங்களுக்கு உண்மையாலுமே உங்கள் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து எல்லா யூனிட்லேயுமே இது சொல்லிவிடுவேன் நான். இந்த வாரத்துக்கு இந்த டெஸ்ட்டு அப்படியே ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம். திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை யூனிட் டெஸ்ட் இருக்கும். சாட்டர்டே சண்டே ரிவிஷன் நீங்கள், ரைட்டா? அந்த திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னென்ன டைம் டேபிள் சொல்லிவிடுவேன். நர்த்தன சாப்டர்லேருந்து திங்கட்கிழமை காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், செவ்வாய்க்கிழமை வந்து ரியல் அனாலிசிஸ் அப்படின்னு உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம் அந்தந்த வாரத்துக்கு முன்னாடியே.
சண்டே அந்த ஷெடியூல் வந்துடும். ஸோ இந்த அளவு நான் கொடுக்குறதுக்காக நீங்கள் பயன்படுத்திங்க, படிக்காம விட்டுறதீங்க, பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கிறதுலாம் பார்த்துருக்கோம். இப்போ டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி நிறைய பேர் வந்து தியரி தான் சார் படிச்சுக்கோங்க சார், அது இப்போ ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இந்த இவ்வளோ சொல்கிறேன்னா ஈஸியான சாப்டர் என்றைக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டு வரீங்கன்னா அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. இதில் 9 கொஷின் கிட்டே போன வாட்டி கேட்டிருந்தாங்க ரைட்டா. சரி, இது வந்து என்னென்னா நீங்கள் மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க, ஈஸியாக வந்து ஃபார்முலாஸில் அப்படி இருக்குன்னு. ஆனால் இது இன்டீரியராக கேட்குற கொஷின்ஸ் நிறையா இருக்குது ரைட்டா. அதனால் வந்து இதில் ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். ஃபார்முலாஸ் மெமரி பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டீங்கன்னா உண்மையாக பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. சரி, ஒரு 15 பாயிண்ட்ஸை நான் கொடுக்குறேன், அது அழகாக நீ படிங்க. கிளாஸ் நம்பர் 1ல் வந்து ஃபஸ்ட்டு சிஎம் ஃபங்க்ஷன், C/M ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸாக கொடுக்க போகிறோம் ரைட்டா. சும்மத்தியெல்லாம் மெட்டீரியல் இருக்கும் பார்த்துருப்பீங்க. கன்யூஸ் mth டெரிவேட்டிவ், கன்யூஸ் mth டெரிவேட்டிவ் at every point, at every point. Continuous mth derivative at every point. The first இது என்னது C/M ஃபங்க்ஷன், கிளாஸ் M ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பார்த்துங்க. அடுத்தது கிளாஸ் W ஃபங்க்ஷன் ரைட்டா. அதுக்கு என்னது இதுனா சொன்னேன் கன்யூஸ் mth டெரிவேட்டிவ் சொன்னேன் ரைட்டா. இப்போ டபிள்யூன்னு வச்சிங்களா, அதே கன்யூஸ் mth டெரிவேட்டிவ் இங்கே M போட்டோம், பட் இங்கே டபிள்யூன்றதுனால அந்த எம்ன்றது மென்ஷன் பண்ணாமல் இந்த டபிள்யூன்றது எதை மென்ஷன் பண்ணோன்னா கன்யூஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ், எல்லா ஆர்டரையும் குறிக்குது, ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ் அட் அதே ஆஸ் யூஷுவல் எவரி பாயிண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் ரைட்டா. அஸ் வந்து கிளாஸ் இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன், அப்போ இன்ஃபினிட்டி டெரிவேட்டிவ் அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இதுதான், இது ரெண்டு தான் முக்கியம். கிளாஸ் M ஃபங்க்ஷன், கிளாஸ் W ஃபங்க்ஷன். இது கன்யூஸ் mth டெரிவேட்டிவ், இது கன்யூஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது mth டெரிவேட்டிவ், இது டெரிவேட்டிவ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ். இதுக்கு உள்ள வித்தியாசம் தெரியாமல் நிறையா பேர் அடிச்சுட்டு வந்துட்டு தப்புன்னு ஃபீல் பண்ணுவீங்க, பார்த்துங்க ரைட்டு. இப்போ பேசிக்காக அந்த டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது பெரிய விஷயம் இல்லை. வெக்டார் கால்குலஸ் தான் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் இதில். ஸோ டாட் ப்ராடக்ட்டு, ஸ்கேலார் ப்ராடக்ட்டு. ஸோ வெக்டார் தெரியும்ல, 2 வெக்டார்ஸ்லேயே டாட்டு கிராஸ் இருக்குது, 3 வெக்டார்ஸில் டாட்டு கிராஸ் இருக்குது, 4 வெக்டார்ஸில் டாட் கிராஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலாம் சொல்லிக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. சரி, இப்போ வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் முக்கியம். ரெகுலர் ஃபங்க்ஷன் ஸ்பேஸில் என்ன இருக்கும், இப்போ முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் ரைட்டா. ஸ்பேஸில் என்னென்னு இருக்கும், அடுத்தது சர்ஃபேஸில் என்ன இருக்கும், இதை தான் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு சிலபஸ் படி ஸ்பேஸு சர்ஃபேஸ் ரைட்டா. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஃபார்முலாஸ் தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இப்போது ரெகுலர் ஸ்பேஸில் படிக்கும்போது அங்கேயே வச்சு படிச்சிங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். இப்போ ரெகுலர் ஸ்பேஸுக்கு அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஃபார்முலா வந்து dr வெக்டார் பை du ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0 ரைட்டா. ஆர் இப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஆரை பொறுத்து நம்ம யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது இந்த ஸ்டெப் இப்படியே தான் வாங்க, ஆர் வெக்டார் டாட் நாட் ஈக்குவல் 0. ஸோ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். யூனா டாட்டு நான் வச்சுங்க, யூனா நீ புள்ளி, உனக்கு டாட் வச்சுட்டாங்க அப்படி வச்சுங்க. ஸோ இது யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டாட், இதே வந்து எஸ்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டேஷ்னு வரும், எஸ் டேஷ். ஸோ இது வித்தியாசம் நல்லா பார்த்துங்க. ஸோ என்னென்னா ரெகுலர் இன் ஸ்பேஸ் இன் நான் உங்களுக்கு ரெகுலர் இன் ஸ்பேஸில் வரும்போது இந்த ஃபார்முலாஸ் வரும். சரி, அதே வந்து அதே ரெகுலர் இன் சர்ஃபேஸ் அப்படி வரும்போது இதுதான் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். இது மாற்றி மாற்றி ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்படி டேபிளில் கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு தான் மிஸ்டேக் வராது. ஸோ சர்ஃபேஸில் வரும்போது ஸ்பேஸ்னால் உங்களுக்கு ஜென்ரலாக அப்படி டாட் பண்ணணும்ல, சர்ஃபேஸில் வரும்போது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். R1 வெக்டார் கிராஸ் R2 வெக்டார் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். இதுனாது ஆர் வெக்டார் டாட் நாட் ஈக்குவல் 0. இதே ரெகுலர் வந்து சர்ஃபேஸில் வரும்போது R1 வெக்டார் கிராஸ் R2 வெக்டார் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, ஸோ இப்போ ரெகுலர் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும், சிங்குலர் இருக்கும் ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து 5th ஒன்று சிங்குலர். அதில் சிங்குலர் இன் ஸ்பேஸ், ஸ்பேஸில் சிங்குலர் இன் ஸ்பேஸ் என்னென்னா இப்போ
ஸ்பேஸில் ரெகுலருக்கு என்ன இருக்கோ அது ஆப்போசிட் வேல்யூ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் ஆர் வெக்டார் டாட்ன்றதுனா நாட் ஈக்குவல் ஜீரோனா இந்த இடத்துல அது ஆர் வெக்டார் டாட் ஈக்குவல் டு ஜீரோ, தட்ஸ் ஆல். ரைட்டா? ஸோ இதே போல் படிக்கும்போது ஈஸியாக வந்துடும். அதே போல் சிங்குலர் இன் சர்ஃபேஸ். ஸோ சிங்குலர் இன் சர்ஃபேஸில் வரும்போது ஸோ அங்கே என்ன பார்த்தீங்க R1 வெக்டார் க்ளாஸ் R2 வெக்டார் நாட் ஈக்குவல் ஜீரோ. ஸோ இது ஒரு விஷயம் படிச்சுன்னா அப்படியே கம்பேர் அப்படியே அந்த லைன் வச்சு 10 ஃபார்மில் சொல்லணும். அப்போ R1 வெக்டார் க்ளாஸ் R2 வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கிளாஸ் M ஃபங்க்ஷன், கிளாஸ் W ஃபங்க்ஷன், ரெகுலர் இன் ஸ்பேஸ், ரெகுலர் இன் சர்ஃபேஸ், சிங்குலர் இன் ஃபேஸ், சிங்குலர் இன் சர்ஃபேஸ். அப்போ 6 பாயிண்ட்ஸோடு வந்துருச்சு. ரைட்டா? சரி, இதே போல் படிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. ஓகே, அடுத்தது என்னென்னா 7th ஒன்று ஆர்க் லென்த். ஸோ ஆர்க் லென்த்துக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஆர்க் லென்த்துன்னு ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ரைட்டா? ஸோ சும்மா லெஸ் சொல்லுவாங்க. ஜென்ரலாக இன்டர்வல் வந்து A to U எதனா நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் கிடையாது. ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? √(x² + y² + z²) அதான் ஃபார்முலா. இப்போ 3 டைரெக்ஷனில் ஆக்சுவலாக இருக்கும். x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ். அதனால் x வெக்டார் ஸ்கொயர். ரைட்டா? x வெக்டார் ஸ்கொயர் x டாட் ஸ்கொயர். அடுத்தது ஸ்கொயர் வெக்டாரில் ஸ்கொயர்னா வரும் உங்களுக்கு. ஆர்க் லென்த்தில் வந்து வெக்டார் வராது. அடுத்தது y டாட் ஸ்கொயர். அடுத்தது z டாட் ஸ்கொயர் இன்ட்டு du. ரைட்டா? ஓகே, அதாவது வந்து நம்ம ஆர் வெக்டார் ஈக்குவல்னா சொல்லுவோம் எக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் ZK வெக்டார்னு சொல்லுவோம். ஜென்ரலாக லென்த்துக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ZK வெக்டார்னு சொல்லுவோம். தென் மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்னு சொல்லுவோம் √(x² + y² + z² சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே. அது பெரிய டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் கிடையாது. ரைட்டா? சரி, அப்போ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து கிடைக்கிறது தான் x டாட்டு ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயரு ப்ளஸ் z டாட் ஸ்கொயர் இன்ட்டு du. ஓகேவா? ஸோ அதை பார்த்துங்க. அடுத்தது 8th ஒன்று. இப்போ 8th ஒன் நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ அதை ஆர்க் லென்த் இப்போ சொல்லிட்டோம். அடுத்தது யூனிட் டேஜென்ட் வெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. யூனிட் டேஜென்ட் வெக்டார் அப்படின்னா என்ன பார்ப்போம். யூனிட் டேஜென்ட் வெக்டார். ஸோ யூனிட் டேஜென்ட் வெக்டார் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அது டி வெக்டார் சொல்லுவாங்க. டி வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் பை ds. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா அதை வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் டேஷ் வெக்டார் சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்த ஃபார்முலாவில் ஆர் டாட்னா என்ன, ஆர் டேஷ்னா என்ன, இது ரெண்டில் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஆர் வெக்டார் டாட்னா யூ. ரைட்டா? டாட் அப்படி சொல்கிறோம் இல்லையா? டாக்டரு, நீ டாக்டர் ஆகணும் அதுன்றப்பெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ du பை உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும்? dr பை du. ஸோ யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டாட்டு ரைட்டு. அதே வந்து உங்களுக்கு டேஷ். ரைட்டா? ஆர் வெக்டார் டேஷ். ஆர் டேஷ் வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன் dr வெக்டார் பை ds. ஸோ யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டாட்டு, எஸ்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டேஷ். எஸ் டேஷ் ஞாபகம் வச்சுங்க. இது நிறைய பேர் மறந்துட்டு போயிட்டு அங்கே தப்பு பண்ணுறீங்க. அது மட்டும் பண்ணாதீங்க. ரைட்டா? சரி, அப்போ நான் சொன்னோம் யூனிட் டேஜென்ட் வெக்டார் நான் சொல்லிட்டோம். அடுத்தது 9th ஒன்று டேஜென்ட் லைன். ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து வெக்டார் ஃபார்மும் இருக்குது. அடுத்தது 10th அதே டேஜென்ட் லைனுக்கு கார்ட்டீசியன் ஃபார்மும் இருக்குது. ரைட்டா? ஸோ டேஜென்ட் லைனுக்கு வெக்டார் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ வெக்டார் ஃபார்ம்னா அந்த 1.1 வெக்டார் நம்ம நிறைய படிச்சிருப்போம். கேபிட்டல் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். வேறு சின்றது உங்களுக்கு தெரியும், ஸ்கேலார். ரைட்டா? ஸோ கேபிட்டல் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். ஏ ப்ளஸ் டிபி வெக்டார் நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? அதுதான் இங்கே. சரி, அதேபோல் டேஜென்ட் லைனுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன பண்ணால் 1.1 வெக்டாருக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸ் பை எக்ஸ் டாட். ரைட்டா?
அப்படி ஈக்குவல் டு அது எக்ஸ் மைனஸ் எக்ஸ்என் பை ஏ அப்படின்னு வரும், இல்லை எக்ஸ் மைனஸ் எக்ஸ்என் பை எல், ஒய் மைனஸ் ஒயின் பை எம். ஸோ அதே பேஸ் தான். இப்போ கேபிட்டல் ஒய் மைனஸ் ஸ்மால் ஒய் பை ஒய் டாட், அடுத்தது கேபிட்டல் எஸ் ஸ்மால் இசட் பை இசட் டாட். ஸோ ஒரு 10 ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் கொடுத்துருக்கோம், நிறைய கொடுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு 10 ஃபார்முலாஸ் என்ன நான் கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சி எம்மு, அடுத்து சிடபிள்யூ, ரெகுலர் சிங்குலரு, அந்த அதில் என்ன ஸ்பேஸுக்கு என்ன வரும், சர்ஃபேஸுக்கு என்ன வரும்னு சொன்னேன். அடுத்தது ஆருக்கு சொன்னேன். அடுத்தது ஆறுக்கு அப்புறம் என்ன சொன்னேன், யூனிட் டேஜென்ட் வெக்டார் சொன்னேன். டேஜென்ட் 9க்கு வெக்டார் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்ம். அந்த 10 பாயிண்ட் திரும்பி சொல்லி பார்க்க வேண்டியது தான். ஸோ இதே போல் உங்களுக்கு நான் சொல்ல தரவ முடியுங்க. இப்போ ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறது, பழைய வீடியோ ஜஸ்ட் ஒரு இதுக்கு திரும்பி இப்போ நியூ வீடியோ நம்ம யூனிட்டுக்கு நம்ம நடத்துவோம். ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்கிறது காரணம் 2 வாட்டி 3 வாட்டி கேட்கும்போது ஈஸியாக மனப்படம் ஆகிடும், ரைட்டா? ஸோ டெய்லி டெஸ்ட் தான் ஒன்று திரும்பி சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். இப்போ ஏற டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த என்ன உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட் தெரிஞ்சிங்கன்னா அது ஓவராலாக படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு வின்டர் டெஸ்ட் வைக்கும்போது, டெய்லி டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தராயிடும். சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாட்டி கண்டிப்பாக வேலைக்கு போகணும், அதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ மீதி நெக்ஸ்ட் டே பார்ப்போம். நல்லா படிங்க.